லோடிங் தமிழ் சேனலை காண வந்தவர்கள் அனைவருக்கும் வணக்கம். எட்டு ஆண்டுகள் தனது குழந்தையுடன் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தார். திண்டுக்கல் கோட்டை, விருபாட்சி கோட்டை, ஐயம்பாளையம் கோட்டை என மாறி மாறி இடம் பெயர்ந்து தலைமறைவாக வாழ்ந்தார். இந்த காலத்தில் ஆங்கிலேயரை எப்படி வீழ்த்த வேண்டும் என்ற உத்திகளை வகுத்தார். மருது சகோதரர்கள் மற்றும் ஹைதர் அலியின் உதவியுடன் ஆங்கிலேயருக்கு எதிராக பெரும் படையை திரட்டினார். ஹைதர் அலியின் குதிரைப்படை உள்ளிட்ட நவீன படைகள் மற்றும் போர் வீரர்களுடனும் மருது சகோதரர்களின் உதவியுடன் சிவகங்கை சீமையில் உருவாக்கப்பட்ட ஆதரவு படையுடனும் 1780 போர்க்களத்தில் இறங்கினார். வேலு நாச்சியார் ஆங்கிலேயருக்கு எதிராக 1780 தன் படைகளை மூன்றாக பிரித்து மும்முனை தாக்குதல் நடத்தினார். வேலு நாச்சியார் விஜயதசமி அன்று சிவகங்கை அரண்மனைக்குள் இருக்கும் ராஜராஜேஸ்வரி கோயிலில் பெண்கள் மட்டும் வழிபாடு நடத்துவதை கூட்டத்தோடு கூட்டமாக அரண்மனைக்குள் புகுந்து திடீர் தாக்குதல் நடத்தினார். வேலு நாச்சியாரின் பெண்கள் படை தளபதியான குயிலி பிரிட்டிஷ் படைகளின் வெடிமருந்து கிடங்கை தற்கொலை தாக்குதல் நடத்தி அழித்தார். இதன் மூலம் உலகின் முதல் தற்கொலை படை போராளி என்ற வரலாற்றை உருவாக்கினார். தெளிவான திட்டமிடல், பொறுமை, வீரம் என சாதுரியமாக செயல்பட்டு சக்தி வாய்ந்த ஆங்கிலேய படையை தோற்கடித்து தனது கணவரின் சமஷ்டானமான சிவகங்கை சீமையை மீட்டெடுத்தார். சபகத்தில் ஜெயித்து அரியணை ஏறினார். அப்போது வேலு நாச்சியாருக்கு 50 வயது. இந்திய சுதந்திர வரலாற்றில் சபதமிட்டபடி சிவகங்கை கோட்டைக்குள் புகுந்த ஆங்கிலேயரை விரட்டியடித்து அவர்களின் கொடியை கீழே இறக்கி சிவகங்கை சீமையின் அனுமன் கொடியை கோட்டைக்குள் பறக்கவிட்டார் வேலு நாச்சியார். 1780 முதல் சுமார் 10 ஆண்டுகள் சிவகங்கை சீமையை ஆண்ட வேலு நாச்சியார் போர்க்களத்தில் 1791 ஆண்டு ஆட்சியை தனது மகள் வெள்ளை நாச்சியாரிடம் ஒப்படைத்தார். வேலு நாச்சியார் பின்னர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவர் 1796 ஆண்டு டிசம்பர் 25 இயற்கை எய்தினார். வட இந்தியாவில் சுதந்திர போராட்டத்தின் முதல் முகமாக ஜான்சி ராணி அடையாளப்படுத்தப்படுகிறார். ஆனால் ஜான்சி ராணி பிறப்பதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர் நிலத்தில் பிறந்த ஆங்கிலேயரை தோற்கடித்த வீரமங்கை ராணி வேலு நாச்சியாரின் பெயர் இந்தியா முழுமைக்கு சென்றடையவில்லை.